Good morning students. So எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்துருப்போம் லைஃப் ஆஃப் பை அப்படிங்கிற சப்ளிமெண்ட்ரி பார்த்துருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேராகிராஃப்லேருந்து ஒரு 10 பேராகிராஃப் உண்டான மீனிங்ஸ் நம்ம கிளாரிஃபை பண்ணியிருப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம அடுத்தது இருக்கக்கூடிய பேராகிராஃப் 1 by 1 பார்க்குறதுக்கு முன்னால் ஸோ ஒரு சில விஷயங்கள் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ. என்ன அப்படின்னா, வழக்கம் போல் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்கிரிப்டஸ் பெர்ஃபார்மன்ஸ் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதை நாங்கள் திருத்தி அனுப்பிச்சிருக்கோம். ஸோ அதை நீங்கள் என்ன ஆங்கிளில் எடுத்துக்கிறீங்க, ஃபீட்பேக்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களா? ஏன்னா ஃபீட்பேக்ஸ் நம்ம சென்ட் பண்ணுறோம், அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்கன்னு நம்புகிறோம். ஸோ இப்போ நம்ம இங்கிலீஷ் ஸ்லிப் டெஸ்ட் அப்படிங்கிறப்போ நம்ம திரும்ப சொல்கிறோம், இந்த 1 மார்க் அடுத்து பார்த்திங்கன்னா கிராமர், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு 3 மார்க்கோ 5 மார்க்கோ கொடுக்குறோம். ஸோ இப்போ ரொம்ப நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய விச் இஸ் மெயின் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மார்க், அடுத்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் உடைய கிராமர். ஏன்னு கேட்டால் நம்ம ஆன்சர் கீங்கிறது நம்ம கொடுத்தாலுமே சில பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த ஆன்சர் கீயை வெரிஃபை பண்ணி செக் பண்ணுறது கொஞ்சம் ப்ராப்ளம் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஆன்சர் கீயை கரெக்டாக தரவாக செக் பண்ணணும். ஏன்னா அது சில பேர் ஃபாலோ பண்ணாதனால தான் அடுத்து வரக்கூடிய அந்த கிராமரில் மறுபடியும் பாருங்கள் ரொட்டீனாக ரிப்பீட்டட்லி கமிட் சம் மிஸ்டேக்ஸ். ஸோ அது வராமல் இருக்கணும். அப்படின்னால கொஞ்சம் இந்த ஆன்சர் கீ அனுப்பும் பொழுது கொஞ்சம் தெளிவாக பாருங்கள். திரும்பவும் சொல்கிறாங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். தயவு செஞ்சு உங்களுக்கு தெரியும் ஸோ எவ்வளவு டீச்சர்ஸ் ஆர்டர் பண்ணி ஒரு வீடியோஸை ஷேர் பண்ணுறோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் சைடில் எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி அந்த ஒர்க்கை சின்சியராக பண்ணணுங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லேக்னஸ், உங்களுடைய லேஸ்னஸ் இருந்ததுன்னா அது உங்களை நீங்கள் ஏமாற்றிக்கிற மாதிரி. ஸோ டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். இருக்கக்கூடிய டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுவீங்க நம்புகிறோம். ஸோ திரும்ப எல்லா டீச்சர்ஸ் சொல்கிறான், நீங்கள் தவறாக எடுக்க வேண்டாம். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங் டு அண்டர்ஸ்டாண்ட், இல்லையா? ரைட். ஸோ இன்றைக்கி நம்ம டாப்பிக்கு போகிறோம். ஸோ லைஃப் ஆஃப் பை அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம லாஸ்ட்டு என்ன சார் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 ஸ்டாண்ட்ஸாக பார்த்தோம். ஸ்டாண்ட்ஸா மீன்ஸ் பேராகிராஃப். ஸோ முதல் பேராகிராஃபில் த கேரக்டர் பிசைன் பட்டேல் மாலிட்டர், இல்லையா? த பிசைன் மாலிட்டர் பட்டேல், சாரி பிசைன் மாலிட்டர் பட்டேல் அவருடைய பார்த்தோன்னா ஹி ஃபீல்ஸ் அலோன். ஸோ ரெண்டாவது பேராகிராஃப் என்ன பார்த்தோன்னா த சப்போர்ட்டிங் எலிமெண்ட்ஸ் டு சர்வை. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்றா பார்த்தோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 10 ஸ்டாண்ட்ஸாக 10 பேராகிராஃப் நம்ம பார்த்துருக்கோம். கடைசியாக அந்த பேராகிராஃப் நம்ம எங்கே கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ த கேரக்டர் பிசைன் வாண்ட்ஸ் டு சர்ச் வாட்டர், இல்லையா? எங்கே அப்படின்னு கேட்டால் இந்த டென் ஆஃப் த லைஃப் போட் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இவர் மூவ் பண்ணி போகிற மாதிரி பார்த்தோம். ஸோ டியூரிங் த சிச்சுவேஷன் ஹி ஹேட் சீன் த டேஞ்சரஸ் அனிமல் ஹைனா அப்படிங்கிற வரைக்கும் பார்த்தோம். அதான் கடைசியாக முடிச்சிருப்போம். ஹைனா வந்து இவனை அட்டாக் பண்ணிச்சா, ஏன்னா அந்த ஹைனா மட்டும் அந்த டென் ஆஃப் த போட்டில் இல்லை. ஸோ சம்மன் த கிரேட் பர்சன் இஸ் தேர், ஹூ இஸ் இட் அப்படின்னா ரிச்சர்ட் பார்க்கர். ஓகே. ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பேராகிராஃப் எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ரிச்சர்ட் பார்க்கருடைய ப்ரெசன்ஸ் இந்த கேரக்டர் ஆஃப் பிசைனுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறதுல தான் நம்ம இன்றைக்கி கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ அப்போ அந்த பிசைன் மாலிட்டர் பட்டேலுடைய எ த்ரைவிங் ஃபோர்ஸ், ஸோ வெதர் ஹி சர்ச் த வாட்டர், அதை நம்ம கண்டுபிடிச்சாரா இல்லையா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 227 days அவன் அந்த கரையை வந்து எப்படி ரீச் பண்ணாங்க, டு அக்கம்பனிட் வித் ஹிஸ் ஃபேமிலி. தட் இஸ் அ சென்ட்ரல் ஸ்டோரி, இல்லையா? ரைட். நவ் கோ டு த கான்செப்ட். இப்போது நல்லா பாருங்கன்னா, இப்போ எல்லாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ரீசன் ஃபார் ஹைனாஸ் ஃபியர். ஸோ ஈவன் தோ ஹைனா ஹேட் அ கிரேட் சான்ஸ் டு அட்டாக் பிசைன். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஹைனாவும் பயங்கர பசியில் தான் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்குது யார் அட்டாக் பண்ணுறதுக்காக அப்படின்னா பிசைன். ஏன்னா பிசைன் இஸ் அன் ஹியூமன், இல்லையா? ஸோ ஹைனா இஸ் அன் வெரி டெரிஃபிக் அனிமல். அப்போ கண்டிப்பாக பாருங்கள், ஹைனா ஹேட் அ கிரேட் சான்ஸ் டு அட்டாக் ஹூ இஸ் இட் அப்படின்னா பிசைன் மாலிட்டர் பட்டேல். இருந்தாலும் இட் ஹேஸ் சம் ஃபியர். ஸோ அந்த பட்டேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண போகிறதுக்கு இந்த ஹைனாவுக்கு ஏதோ ஒரு பயம் அவனுக்குள்ளே இருக்குது. என்ன பயம் அப்படின்னா பாருங்கள். ஸோ த ஹைனா இஸ் ரியலி அஃப்ரைட் டு அட்டாக் பிசைன். என்ன காரணம்? ஒன்லி இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப், உங்களுக்கே தெரியும், இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ரிச்சர்ட் பார்க்கர். அதான் மெயின் திங். என்ன சார் அப்படின்னா பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ரீசன் ஃபார் ஹைனாஸ் ஃபியர், வாட் ஆர் த பாயிண்ட்ஸ்? நம்பர் 1, superior predator.
இங்கே யார் சுப்பீரியர் அப்படின்னா கம்பேரிங் தீஸ் த்ரீ மேஜர் கேரக்டர்ஸ் ஹூ ஆர் தே பை, தட் மீன்ஸ் பிசைன், ரிச்சர்ட் பார்க்கர் அண்ட் ஒன் மோர் திங் ஹைனா. ஸோ இந்த 3 பேரையும் கம்பேர் பண்ணும் பொழுது இந்த 3 பேர்த்தில் யார் சார் ப்ரொடெக்டர் அப்படின்னா எ லீடிங் ரோல், எ கிரேட் கரேஜியஸ் ஃபெல்லோ அப்படின்னா நன் அதர் தான் ரிச்சர்ட் பார்க்கர். பேசிக்கலி இட்ஸ் அன் பெங்கால் டைகர்னு பார்த்தோம். அதேமாதிரி பார்த்தோன்னா 450 பவுண்டு இல்லையா அதோட வெயிட் பார்த்தோம். இதோட அப்பியரன்ஸ் எல்லாமே ரொம்ப டெரிஃபிக்காக இருக்குங்கிறதையும் பார்த்தோம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது என்ன சொல்கிறாங்க பாருங்கள், த சுப்பீரியர் ப்ரொடெக்டர் ஆஃப் ரிச்சர்ட் பார்க்கர் த்ரெட்டன்ஸ் ஹைனா. ஸோ ஹைனா என்ன ஃபீல் பண்ணுது அப்படின்னா நம்மளை கூட ஒரு ப்ரொடெக்டர் இங்கே இருக்கார், யார் அப்படின்னா ரிச்சர்ட் பார்க்கர். ஸோ ஒருவேளை நம்ம பிசைனை அட்டாக் பண்ண போனோம்னா கண்டிப்பாக நம்ம யாருக்கு இரையாயிடுவோம் அப்படின்னா ரிச்சர்ட் பார்க்கருக்கு இரையாயிடுவோம் அப்படின்னு யார் ஃபீல் பண்ணுறா, ஹைனா. அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ த சுப்பீரியர் ப்ரொடெக்டர் ரிச்சர்ட் பார்க்கர்ஸ் அப்பியரன்ஸ் மேக்ஸ் த்ரெட்டன் டு ஹைனா. அதனால தான் ஹைனா என்ன பண்ணுது, இட் டசன்ட் வாண்ட் டு டிஸ்டர்ப் பிசைன். பிசைனுடைய முகத்திலிருந்து அந்த பார்வையிலிருந்து கொஞ்சம் விலகி இருக்கு. ஸோ தட் இஸ் அ பாயிண்ட். அடுத்து பாருங்க, கிரேட்டர் பீஸ்ட் ஃபுட்டு. இங்கே இருக்கிறதுல 2 பீஸ்ட், பீஸ்ட் மீன்ஸ் அனிமல். இந்த ஸ்டோரியில் பாருங்கள் இருக்கிறதுல 2 பீஸ்ட் என்னன்னா, ஒன்று ரிச்சர்ட் பார்க்கர், இன்னொன்று பாருங்கள் உங்களுக்கு தெரியும் ஹைனா. ஸோ என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ அக்கார்டிங் டு ஹைனா வாட் இட் திங்ஸ் அப்படின்னா த கிரேட்டர் பீஸ்ட் அப்படின்னு ரெஃபர் பண்ணது ரிச்சர்ட் பார்க்கர். ஸோ ஒருவேளை நான் பிசைனை அட்டாக் பண்ண அப்படின்னா ஐ எம் கோயிங் டு பி அ ஃபுட் டு கன்சர்ன் ஹூ இஸ் அ கிரேட்டர் பீஸ்ட் ஆஃப் ரிச்சர்ட் பார்க்கர். நான் பிசைனை இரையாக்கணும்னு நினச்சேனா இல்லையா, அப்போ நான் ரிச்சர்ட் பார்க்கருக்கு இரையாயிருவேன் அப்படின்னு யார் நினைக்கிறா, ஹைனா. ஸோ இந்த பேரா முழுவதுமே என்னன்னா த பிரசன்ஸ் ஆஃப் பெங்கால் டைகர் அண்ட் வாட் இட்ஸ் சாலிலிட்டி ஆஃப் ஹைனா, இதுதான் அந்த பாயிண்ட். ஸோ அடுத்து பாருங்க, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒருவேளை நான் பிசைனை அட்டாக் பண்ணால் என்ன நடக்கும் பாருங்க, எவ்ரிபடி ஷுட் ப்ரே டு பெங்கால். பெங்கால் மீன்ஸ் த பெங்கால் டைகர் ரிச்சர்ட் பார்க்கர். ப்ரே அப்படின்னா அதனுடைய இரையாயிடுவோம். அப்போ ஒருவேளை நான் அந்த பிசைனை அட்டாக் பண்ணால் நானும் பிசைன் எல்லாருமே யாருக்கு இரையாயிருவோம், பெங்கால் டைகருக்கு இரையாயிருவோம். பிகாஸ் கம்பேரிங் தீஸ் 3 இல்லையா, ஹூ இஸ் ஸோ கிரேட் அப்படின்னா ரிச்சர்ட் பார்க்கர். அதான் அந்த பாயிண்ட். ஸோ லாஸ்ட் என்ன சார் சொல்கிறாங்க, இப்போ நான் ஹைனா நினைக்குது வாட் த ஹைனா ஃபீல்ஸ், நான் பிசைன் அட்டாக் பண்ணுறது எப்படி இருக்குது அப்படின்னா ஸோ இட் இஸ் சிமிலர் டு பி ஃப்ரையிங் பேன் இன் டு த ஃபயர். ஸோ ஃப்ரையிங் பேனாக தெரியும், தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சமையல் செய்கிறப்போ நம்ம என்ன பண்ணுவோம், வி ஹேவ் டு யூஸ் த பேன். ஸோ அந்த வடை சட்டின்னு சொல்லுவோம். அப்போ ஃப்ரையிங் பேன் இன் டு த ஃபயர் அப்படின்னா தேவையில்லாமல் வடை சட்டிலேருந்து வெளியில் வந்து எது மேலே விழுற மாதிரி நெருப்புல விழுற மாதிரின்னு சொல்கிறாங்க. அதான் அந்த பாயிண்ட். அப்போ த ஃப்ரையிங் பேன் இன்டு ஃபயர் அப்படின்னா ஐ பெட்டர் டு கீப் சைலண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் அட்டாக்கிங் பிசைன் பிகாஸ் ஹூஸ் பிரசன்ஸ் ஸோ ஃப்ரைட்டன் அப்படின்னா ரிச்சர்ட் பார்க்கர். அதான் அந்த பாயிண்ட். ஸோ நல்லா கவனிக்கணும். ஸோ இந்த பாயிண்டில் ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா வை ஹைனா கெப்ட் இட் செல்ஃப் இல்லையா நாட் அட்டாக்கிங் பிசைன் அப்படிங்கிறதுக்கும், செகண்ட் பிகாஸ் ஆஃப் த ரீசன் த பிரசன்ஸ் ஆஃப் பெங்கால் டைகர், இந்த பாயிண்ட் தான் இங்கே சொல்கிறாங்க. அதனால தான் இந்த பாயிண்ட் சொல்லியிருக்கோம். ரீசன் ஃபார் ஹைனாஸ் ஃபியர், ஹைனாவுடைய பயத்துக்கான காரணம் என்ன அப்படின்னா த ஒன்லி ரீசன் ஃபார் வாட் இஸ் த அப்பியரன்ஸ் ஆஃப் ரிச்சர்ட் பார்க்கர். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த செகண்ட் இதுலேருந்து அடுத்த பேரா பாருங்கள். இதுக்கு அடுத்த பேரால் என்ன சார் சொல்கிறாங்க அப்படின்னா பாசிவிட்டி அப்படின்னா லேசினஸ், நாட் ஆக்டிங் ஸோ என்ன சொல்கிறேன்னா நாட் ஆக்டிங் ஸோ ப்ராப்பர்லி. ஸோ பாசிவிட்டி ஆஃப் கிரேட் பீஸ்ட், ஹியர் த கிரேட் பீஸ்ட் ரெஃபர்ஸ் டு விச் அனிமல் அப்படின்னா ரிச்சர்ட் பார்க்கர். பாருங்கள், பாசிவிட்டி ஆஃப் கிரேட் பீஸ்ட் இதோட பாயிண்ட் கொடுத்துருக்கு பாருங்கள். ஸோ அப்போ இந்த ரிச்சர்ட் பார்க்கர்னுடைய இந்த சோம்பேறித்தனத்துக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதான் இந்த பாயிண்ட். பாருங்கள், 2 பாயிண்ட்டை டீல் பண்ணுறாங்க. நம்பர் 1 செடேஷன். செடேஷன் அப்படின்னா மயக்க மருந்து கொடுக்கறது. ஸோ பேசிக்காகவே ஜூவில் பராமரிக்கக்கூடிய அனிமல்ஸுக்கு சில நேரங்களில் அல்லது பார்த்தீங்கன்னா ட்வைஸ் அ டே தே யூஸ் டு பி செடேட்டிவ். அல்லது வேற என்ன ரீசனாக இருக்குன்னா சீ சிக்னஸ். ஸோ அந்த கடலுடைய வாட்டர் அல்லது அதனுடைய சுச்சுவேஷன் தட் மீன்ஸ் அட்மாஸ்பியர் இந்த அனிமல்ஸுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லாத காரணமாகவும் இருக்கலாம். ஸோ என்ன பாயிண்ட்டை சொல்கிறாங்க இந்த பாயிண்டில் இந்த பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்கன்னா why the Richard Parker seems to be mimsy. So mimsy is a blending உங்களுக்கு தெரியும், flimserable plus mimsy is called mimsy.
ஸோ அதே மாதிரி இங்கே. ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் மிம்சி அப்படின்னா எ பர்சன் who looks very tired at the same time so miserable. அதான் பாயிண்ட். ஸோ பாருங்க. ஸோ sedation or sea sickness. ஸோ என்ன நினைக்கிறார்? அக்கார்டிங் டு பிசைன் I think these only the two reasons maybe apt reason for the tigers it seems to be passivity அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பாருங்க. sedation or sickness. அடுத்த பாயிண்ட் வராங்க பாருங்க. treatment of his father. இங்கே his father refers to pi, that means Pisain's father. ஸோ அப்போ பிசைன் மாலிக்டருடைய ஃபாதருடைய ட்ரீட்மெண்ட் பாருங்கள் என்ன அப்படின்னா பேசிக்கலி யூஸ் டு கிவ் சம் செடேட்டிவ் டு ஆல் த அனிமல்ஸ் இன் த ஜூ. ஸோ இந்த ரிச்சர்ட் பார்க்கர் எங்கே ட்ராவல் பண்ணி வந்து நம்ம பார்த்தோம்? சிம்சம் அப்படிங்கிற ஷிப்பில் தான் நம்ம பார்த்தோம் கதையவே. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒருவேளை என்னுடைய அப்பா இந்த டைகருக்கு இந்த ஷிப்ரெக் ஆகிறதுக்கு முன்னால் செடேஷன், தட் மீன்ஸ் மயக்க மருந்து கொடுத்துருக்கலாம். ஒருவேளை அப்படி கொடுத்துருந்தா இன்னைக்கு இப்போ இந்த பேசிவாக இந்த டைகர் இருக்கிறதுக்கு காரணம் இதுவாக இருக்கலாம். அல்லது என்ன ரீசன்னா அதர்வைஸ் இப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு காரணம் இருக்குது. என்ன அப்படின்னா இந்த ஷிப் ரெக் ஆகும் பொழுது இந்த ரிச்சர்ட் பார்க்கர் இல்லையா இட்ஸ் ஸ்விம்மிங் வெரி ஸ்ட்ரகிளிங் இல்லையா எங்கே அப்படின்னா ஓவர் த ஓஷன். ஸோ அப்போ கடலில் நீந்தி வரும் பொழுது அந்த வாட்டருடைய கண்டென்ட், அந்த வாட்டர் வேவ்ஸினுடைய அஃபெக்ட் இல்லையா அண்ட் ஹாரிபிள் நாய்ஸஸ் ஆஃப் த ஷிப் ரெக் இது எல்லாம் சேர்ந்து இந்த டைகருக்கு ஒரு சீ சிக்னஸை கிரியேட் பண்ணியிருக்கலாம். சீ சிக்னஸ் அப்படின்னா அந்த கடலுடைய நீரானது அந்த அட்மாஸ்பியரானது ஒத்து வராமல் இருந்தால் அதுக்கு பேர் சீ சிக்னஸ். அதான் அர்த்தம். ஸோ இந்த ரெண்டு காரணத்தில் ஏதாவது ஒரு காரணமாக தான் இருக்கும். எதுக்கு அப்படின்னா த டைகர் சிம்ஸ் டு பி பேசிவ். பேசிவ் மீன்ஸ் நாட் ஆக்டிவ். அந்த பாயிண்ட் தான் சொல்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ செடேஷன் ஆர் சீ சிக்னஸ். ஸோ த ட்ரீட்மெண்ட் ஆஃப் இஸ் மை ஃபாதர். அடுத்து பாருங்கள் த நாய்ஸஸ் ஆஃப் ஷிப்ரெக். ஸோ நாய்ஸஸ் அப்படிங்கிறது எதை சொல்கிறேன்னா கப்பல், தட் மீன்ஸ் அது சொன்னாலே சிம்சம் அப்படிங்கிற கப்பலானது உடையும் பொழுது அதிலிருந்து வந்த மிகப்பெரிய சத்தம் கூட எது ஒரு காரணமாக இருக்கலாம்? இந்த டைகருடைய சீ சிக்னஸுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டைகர் ரொம்ப பேசிவாக இருக்கிறதுக்கான காரணம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் வாட்ஸ் மை மோட்டோ மை டாஸ்க் அப்படின்னா நவ் ஐ நீடு எ வாட்டர். ஸோ இப்போதைக்கு என்னுடைய ஒரே டாஸ்க் என்ன அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக என்ன வேணும்? தண்ணி வேணும். ஸோ அதுக்காக ஐ எம் ரெடி டு டேக் எனி கைண்ட்ஸ் ஆஃப் ரிஸ்க் அப்படிங்கிறது தான் இந்த பாயிண்ட். ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கண்ணா. ஸோ இந்த பாயிண்டில் என்ன சொல்கிறாங்க? பேசிவிட்டியாக அந்த டைகர் இருக்கிறதுக்கான காரணம் ஒன்று செடேட்டிவாக இருக்கலாம் அல்லது சீ சிக்னஸாக இருக்கலாம் அப்படிங்கிற பாயிண்ட்டை நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ரெண்டு பேராகிராஃப் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள் பேராகிராஃப் நம்பர் 3 பாருங்கள். ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் லைஃப் போட் இது நம்ம ஏற்கனவே டீல் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா லைஃப் போட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி கம்ஃபர்டபுள் ஃபார் த சர்வைவர். ஸோ உயிர் பிழைத்தவர்கள் சில நாட்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறதுக்காக கிரியேட் பண்ணப்படுறது தான் லைஃப் போட். அது பேர்லேயே பாருங்கள் லைஃப், மீண்டும் ஒரு வாழ்வை கொடுக்கறது. ஸோ அந்த லைஃப் போர்டுடைய ஸ்ட்ரக்சர் அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறது அந்த பேரா கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3.5 feet டீப். ஸோ 3 அடி பார்த்தீங்கன்னா உள்பக்கம், அதாவது அதனால் உள்கட்டமைப்பு இல்லையா. எஸ், டீப் மீன்ஸ் உள்ளமைப்பு. ஸோ 3 அடி பாருங்கள். 3.5 feet ஸோ டீப் அண்ட் 8 feet ஸோ வைடு. அண்ட் ஒன் மோர் திங், வாட் இஸ் த லென்த் ஆஃப் த லைஃப் போட் அப்படின்னா இட் ஆல்மோஸ்ட் பாருங்கள் 26 feet லென்த். இது வந்து லைஃப் போட்டோடைய ஸ்ட்ரக்சர். ஸோ அந்த பிக்சரில் பார்க்குறப்பே புக்கில் அழகாக கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு தெளிவாகவே புரியும். ஸோ அடுத்து பாருங்கள். சரி சார், இந்த லைஃப் போட்டில் வேறு என்னென்ன விஷயங்கள் சொல்லப்படுறாங்க அப்படின்னா அதில் கொடுத்துருக்கா பாரு, த பிரிண்டட் இன்ஃபர்மேஷன் கன்வே த மெசேஜ். ஸோ இது இந்த லைஃப் போட்டினுடைய லென்த்து 3 அடி சார். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வைட் லென்த்து பார்த்தீங்கன்னா 8 அடி இருக்குது. அதேமாதிரி 26 feet லென்த் இருக்குது சார். அப்படின்னா இது எல்லாமே இவனுக்கு ஹவு இட் கம்ஸ் டு நோ அப்படின்னா பிகாஸ் தீஸ் இன்ஃபர்மேஷன் ஹேட் ஸ்கிரிப்ட் இன் த போனா கப்பலுடைய அந்த லைஃப் போட்டுடைய முன்பாகம். அப்போ அந்த டென்னுங்கிறது பின்பாகம் இல்லையா, அதோடைய உள்பாகத்தை தான் டென். ஸ்டென்னுங்கிறது அந்த போட்டுடைய பேக் பார்ட். அது மாதிரி த பிரிண்டட் இன்ஃபர்மேஷன் கன்வே த மெசேஜ் அபவுட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த லைஃப் போட். அதை பார்த்து அவன் தெரிஞ்சுக்கிறான். அடுத்தது பாருங்கள். இந்த லைஃப் போட்டில் ஆல்மோஸ்ட் எத்தனை பேர் ட்ராவல் பண்ண முடியும், எத்தனை பேர் அங்கே உயிர் வாழ முடியும் ஃபார் மேபி 10 days அப்படின்னா த லைஃப் போட், த ரியல் கெப்பாசிட்டி ஆஃப் த லைஃப் போட் ஆல்மோஸ்ட் 32 people கேன் சர்வைவ். 32 பேர் அந்த லைஃப் போட்டில் இருக்க முடியும், அதுதான் அதனுடைய கெப்பாசிட்டி. ஆனால் 32 people, அதாவது தட் மீன்ஸ் 32 people கேன் சர்வைவ் அப்படின்னு சொல்லக்கூடிய
லைஃப் போட்டில் நவ் ஒன்லி அட் ப்ரெசன்ட் இப்போ எத்தனை பேர் இருக்காங்க பாருங்கள், ஒன்லி த 3 people. ஹூ ஆர் தே அப்படின்னா ரிச்சர்ட் பார்க்கர் அண்ட் ஹயனா அண்ட் ஒன் மோர் திங் த சென்ட்ரல் கேரக்டர் ஆஃப் த ஸ்டோரி பிசைன் பட்டேல். அதான் 3. So even though it has a great capacity to survive almost 32 people in the lifeboat, but now only 3 people were left. இப்போ இருக்கிறது பாருங்கள் வெறும் 3 பேர் தான் இருக்காங்க. ஆனால் அந்த 3 பேரை எப்படி இருக்குன்னு சொல்கிறா பாரு, the 3 people in the lifeboat seems to be so crowded. அப்போ அந்த 3 பேர் தான் இருக்காங்க, இருந்தாலும் அந்த போட்டானது ரொம்ப க்ரௌடாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. யார் அப்படின்னா இந்த கேரக்டர் பை. ஹூ ஆர் த 3 people நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்போ இந்த லைஃப் போட்டோடைய ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கலாம். ஏன்னா நீங்கள் பேராகிராஃபில் எழுதுகிறப்போ இதெல்லாம் கண்டிப்பாக என்லார்ஜ் பண்ணி எழுதுகிறப்போ இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் டு கெட் த மார்க்ஸ். ஸோ பாருங்கள், ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் த லைஃப் போர்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்து பாருங்களேன், சிம்பிள் ஆஃப் சர்வைவல். இதில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். த கலர் க்ரீன், இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரெஃப்ரெஷ்மெண்ட். த கலர் எல்லோ, இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஒன்ஸ் கவர்டைஸ். அதேமாதிரி பார்த்தா த கலர் ஆஃப் பிளாக், இக்னோரன்ஸ் ஆர் இன்னசென்ஸ். அதேமாதிரி பார்த்தோன்னா த கலர் ஆரஞ்ச், ஆரஞ்ச் த கலர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் தட் மீன்ஸ் ஸோ ஹெல்த்தி அண்ட் இட்ஸ் அ சர்வைவல், உயிர் பிழைக்க முடியும் அப்படிங்கிறது தான் இங்கே. ஸோ த சிம்பிள் ஆஃப் சர்வைவல் அப்படின்னா சர்வைவல் ஆகக்கூடிய சிம்பிள் ஆஃப் கலர் என்ன அப்படின்னா ஆரஞ்ச். இந்த லைஃப் போட்லேயே கொடுத்துருப்போம். அந்த லைஃப் போட் இஸ் ஃபுல்லி ஆக்குபைட் இந்த கலர் ஆஃப் ஆரஞ்ச் கலர், அதான் கொடுத்துருக்கான் ஆரஞ்ச் மாஸ். ஸோ மாஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வேர் எவர் யூ டேர்ன் தட் பர்டிகுலர். அந்த லைஃப் போட்டில் எங்கே பார்த்தாலும் அதிகப்படியான கலர் என்ன கலர் இருக்குன்னா த கலர் ஆஃப் ஆரஞ்ச். பிகாஸ் த கலர் ஆரஞ்ச் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆர் கிவிங் த லெசன் டு த ரீடர்ஸ் ஆர் வியூவர்ஸ் வாட் இஸ் தட் அப்படின்னா யூ கேன் சர்வைவ். ஸோ அதான் த சர்வைவிங் கலர் ஆரஞ்ச், அதான் கொடுத்துருக்கான். ஸோ பாருங்கள், wherever the lifeboat is fully covered with a beautiful color orange, even though பாருங்க not only the boat of the color orange, அந்த ஆரஞ்சுங்கிறது போட்டுடைய கலர் மட்டும் இல்லை. வாட் ஆர் த திங்ஸ் அப்படின்னா ஈவன் அந்த போட்டில் இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாமே பாருங்க ஆரஞ்சு. எந்த திங்ஸ் அப்படின்னா அந்த சர்வைவிங் எலிமெண்ட்ஸ். வாட் ஆர் தே பாருங்க, லைஃப் போட், அடுத்து பாருங்க லைஃப் ஜாக்கெட்ஸ், அடுத்து பாருங்க லைஃப் பாய். லைஃப் பாய்னா சோப் கிடையாது, லைஃப் பாய்னா அதனுடைய மிதவை, தண்ணியில் விழுறப்போ ஒரு டியூப் மாதிரி இருக்கும், அது பெரிய. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஓர்னா அதனுடைய துடுப்பு. இந்த மாதிரி லைஃப் போட்டில் இருக்கக்கூடிய எல்லா திங்ஸுமே என்ன கலரில் கண்ணா இருக்குது அப்படின்னா இட்ஸ் த கலர் ஆஃப் ஆரஞ்ச். அப்போ பிகாஸ் என்ன காரணத்தினால அவங்க அந்த கலர் ஆஃப் ஆரஞ்சு செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பிகாஸ் த கலர் ஆஃப் ஆரஞ்ச் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சர்வைவல், உன்னால் மறுபடியும் உயிர் பிழைத்து தப்பிச்சு போக முடியுங்கிற கலரை ரெஃபர் பண்ணுறது அந்த ஆரஞ்சு மாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த போட் ஃபுல்லாமே ஆரஞ்சு கலரில் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபைனல். சரி சார், இதெல்லாம் ஓகே. அதாவது லைஃப் போட் ஆகட்டும், ஓர் ஆகட்டும், டேர்போலின் தட் மீன்ஸ் அந்த போட்டில் கூடிய தார்பாயின்னு சொல்லுவோம், அதுவாகட்டும், லைஃப் அதாவது மிதவை ஆகட்டும், இது எல்லாமே ஆரஞ்சு கலராக இருக்குது. ஓகே சார், ஈவன் த விசில். ஸோ லைஃப் போட்டில் பாருங்கள் விசில் கூட இருக்கும். அந்த விசில் எதுக்காக அப்படின்னா டு மேக் அலாம், ஒருவேளை தண்ணியில் மாட்டிட்டு முடிக்கிறப்ப என்னை வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக அந்த விசிலை அவங்க மியூட் பண்ணும்போது தட் மீன்ஸ் டு கம்போசிங் அதை பண்ணும் பொழுது சம் பீப்புள் மே பி கம் டு சர்வை த பர்டிகுலர் டு சேவ் தம். அதான் அப்போ அந்த விசில் கூட ஹெட்லெஸ் விசிலுங்களாம். ஹெட்லெஸ் அப்படின்னா அதோட மேல் பாகம். அப்போ அந்த ஹெட்லெஸ் விசில் கூட பாருங்கள் என்ன கலர் அப்படின்னா த கலர் ஆஃப் ஆரஞ்ச். அப்போ சிம்பிளாக சொல்ல என்ன அப்படின்னா இந்த பேராகிராஃபில் என்ன சொல்லுதுன்னா த டாமினேட்டிங் கலர் ஆஃப் ஆரஞ்ச் இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சர்வைவல். சரிங்கண்ணா, நம்ம அடுத்த பேராவுக்கு நம்ம போகிறோம். ஸோ இந்த பேரா உங்களுக்கு புரிஞ்சுருக்கு நினைக்கிறேன். வாட் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த லைஃப் போட் அண்ட் ஒன் மோர் திங் த கலர் ஆரஞ்ச் சிம்பலைஸ் வாட் ஆர் த திங்ஸ், why the people kept the particular things fully in the orange color in the life boat அப்படின்னா because of these reasons. Then we go to the next paragraph. பாருங்க, அடுத்து பாருங்கன்னா result of necessity. What is the meaning necessity அப்படின்னா necessity அப்படிங்கிறது தேவை, தேவை சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே நம்ம சொல்கிறோம் நெசசிட்டின்னு. ஸோ அதில் இங்கே ரிசல்ட் ஆஃப் நெசசிட்டி அப்படின்னா உயிர் போகக்கூடிய தருணம் வரும் பொழுது நமக்கு கண்டிப்பாக நம்ம தேவையை எப்படியாவது பூர்த்தி பண்ணிக்கணும், உயிர் வாழ்வதற்கான காரணங்கள் நம்ம தேடணும் அப்படிங்கிறது இயல்பு. அதான் சிம்பிளாக சொல்லுவாங்க நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். அங்கே கொடுத்துட்டு பாருங்க. ஸோ அது மாதிரி தேவையை நம்ம எங்கே இருக்குன்னு தேடணும். தேவைகள் நம்ம தேடி சில நேரத்தில் வராது. பர்டிகுலராக பார்த்தா இந்த டெரிபிள் சுச்சுவேஷன். அப்போ அந்த பாயிண்ட்டை சொல்கிறாங்க பாருங்கள். நம்பர் 1,
So the character who is the Pisain Molitor Patel has been searching all over the lifeboat. Is there any trace to survive? உயிர் பிழைப்பதற்கான காரணிகள் இந்த போட்டில் தான் இருக்குமான்னு அந்த போட்டை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணுறான். அப்படி ரிசர்ச் பண்ணும்போது வாட் ஹீ ஃபைண்ட்ஸ், என்ன அவர் பார்த்தார் அப்படின்னா பாருங்கள், சம் பிரிண்டட் லெட்டர்ஸ் தட் மே பி இன் எ ரோமன் அட் த ஸ்டார்டு, ஒரு அழுத்தமான தெளிவான ரோமன் லெட்டரில் இரண்டு வேர்ட்ஸ் எழுதியிருக்கு. நம்பர் 1 சிம்சம், இன்னொன்று பனாமா அப்படின்னு 2 லெட்டர் எழுதியிருக்கு. எங்கே சார் எழுதியிருக்கு அப்படின்னா இந்த பர்டிகுலர் இந்த போ, தட் மீன்ஸ் த ஃப்ரண்ட் பார்ட் ஆஃப் த லைஃப் போட், அந்த லைஃப் போட்டுடைய முன்பகுதியில் கீழே எழுதியிருக்காங்க அழகா இல்லை லெட்டர் எழுதியிருக்காங்க. வாட் ஆர் த 2 வேர்ட்ஸ் அப்படின்னா சிம்சம் அண்ட் பனாமா. இந்த 2 லெட்டரை பார்க்குறப்போ ஹீ கம்ஸ் டு நோ என்ன அப்படின்னா அப்சல்யூட்லி இட்ஸ் அ சூப்பர் லைஃப் போட், இட் மஸ்ட் ஹாவ் ஆல் த ஃபெசிலிட்டி டு சர்வைவ் ஈவன் தோ வி ஃபேஸ் ஷிப்ரெக் அப்படிங்கிறது அதோடைய கான்செப்ட் பாருங்கள். ஸோ பிரிண்டட் ஆன் போ அப்படின்னா அந்த போட்டினுடைய முன்பகுதியில் அந்த லெட்டர் எழுதுகிறப்ப அவர் அனலைஸ் பண்ணுறாரு, நிச்சயமாக அந்த போட்டில் நம்ம சர்வே பண்ணுறதுக்கான கண்டிப்பாக ஏதாவது ஃபேக்டர்ஸ் இல்லாமல் இருக்காது அப்படிங்கிறது அவருடைய பாயிண்ட். உடனே அடுத்த கட்டத்துக்கு போகிறாரு பிசைன், என்ன பாருங்கள். ஸோ த டைரஸ்ட் ஆஃப் டைட் ஸ்ட்ரைக்ஸ் அப்படின்னு என்ன சார் அப்படின்னா there is something super meticulous thing has to be kept in the den. கண்டிப்பாக அந்த போட்டுக்குள்ளே உயிர் பிழைப்பதற்கான ஏதாவது ஒரு திங்ஸ் நிச்சயமாக இருக்குங்கிறத அந்த லெட்டர்ஸ் தட் மீன்ஸ் பனாமா அதே மாதிரி சிம்சம் அப்படிங்கிற வேர்டு இவனை டினோட் பண்ணுது. ஸோ கம்ஃபர்டபுள். அடுத்து பாருங்கள், இப்படி ஒவ்வொரு விஷயத்த அவர் அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் கடைசிக்கு கேம் டு த கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா எ ஸ்மால் திங் ஆஸ் கிவிங் எ வேல்யூபிள் மெசேஜ் டு த கன்சர்ன். ஒரு சின்ன விஷயம் தானே, அற்பமான விஷயம் தானே, இன்னும் சிறுதுரும்பும் பல்குத்த உதவும். அது மாதிரி இங்கே அந்த லெட்டர்ஸ் ஆனது எதை கண்டுபிடிக்கிறான், நிச்சயமாக அந்த போட்டில் கண்டிப்பாக உயிர் பிழைப்பதற்கான விஷயம் இருக்கும் அப்படின்னு அவனுடைய நம்பிக்கையை அதிகப்படுத்துது. அதான் எ ஸ்மால் திங் ஆஸ் கிவிங் எ நியூ லைட் அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பிரகாசத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தெரியுது. சரி சார், பிகாஸ் என்ன காரணம்னா தேவை அப்படிங்கிறது நிச்சயமாக நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பாக இப்போ வாட்டர் வேணும் அப்படிங்கிறத அந்த பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கான். நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். எப்படியாவது இந்த வாட்டர் நம்ம கண்டுபிடிச்சி தீரணுங்கிற முடிவுக்கு வராரு. இதான் அந்த ஸ்டான்ஸ், தட் மீன்ஸ் பேராகிராஃப். புரியுதா? ரைட். அடுத்து பாருங்கள், மூவ் ஆஸ் லிசார்ட். ஸோ அப்போ ஒரு ஃபைனலைஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த போட்டில் ஏதாவது இருக்குங்கிறத மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு பிஸ்ஸா என்ன பண்ணுறாரு, இந்த போட்டில் மறுபடியும் மூவ் பண்ணி போகிறார். மூவ் பண்ணி போகிறத பாருங்கள், எதை போலன்னா லைக் அ லிசார்ட், பள்ளியை போல் ஊர்ந்து போகிறார். அப்படி ஊர்ந்து போய் எதுக்காக அப்படின்னா இன் ஆர்டர் டு ஃபெச் த வாட்டர் இன் த டென். அதான் அந்த பாயிண்ட். ஸோ அப்போ அந்த போட்டில் மூவ் பண்ணி போகிறப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த போட்டுக்கு மேலே டார்போலின் அப்படிங்கிற தார்பாயை போட்டு மூடப்பட்டிருக்கு. அந்த தார்பாயை என்ன பண்ணுறாரு, அன்ரோல் பண்ணுறாரு. அப்படின்னு அர்த்தம் அந்த தார்பாயை மெல்ல மெல்ல நகர்த்துறாரு. அப்படி நகர்த்தும் பொழுது இந்த தார்பாயானது அந்த வாட்டர் கண்டென்ட் ஆனது எங்கே இருக்குன்னு இவர் அசியூம் பண்ணுறாருன்னா பாருங்கள், நாட் இன் த போ இட்ஸ் ஸ்டெயின். அந்த பிக்சரில் கொடுத்துருப்பான், பின்னாடி பக்கம் காமிச்சிருப்பாங்க. அதில் பாருங்கள் ஒரு பெஞ்ச் மாதிரி இருக்கும், அது கீழே தான் டென். அப்போ அந்த மேலே கூடிய தார்பாயை விளக்குறான். கிட்டத்தட்ட பாருங்கள் எப்படி அந்த போட்டினுடைய முன்பாகம் இருக்கோ அதே போல் தான் அதனுடைய ஸ்டென்னான பேக் பார்ட் ஆஃப் த லைஃப் போட்டும் இருக்குன்றார். ஸோ அந்த தார்பாயை விளக்கணுன்னு அங்கே பாருங்கள் ஒரு டைமண்ட், கைண்ட் ஆஃப் டைமண்ட் ஹேஷ்னா கொக்கி, அந்த டென்னுக்குள்ளே அழகான ஒரு கொக்கி தெரியுது. அது எப்படி இருக்காமா, மினுமினு அப்படி ஜொலிக்குது இல்லையா, அந்த ஜொலிப்பு தான் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ டைமண்ட் ஹேஷ்னு சொல்கிறான். அந்த கொக்கியை எடுத்ததுக்கப்புறம் தான், அந்த கூக்கை எடுத்ததுக்கப்புறம் தான் வி ஹேவ் டு ஓப்பன் த லிட். அப்போ பாருங்கள், த ஹேஷ் இன் த லைஃப் போட் இஸ் கிளிட்டரிங் லைக் அ டைமண்ட். ஃபைனலி ஹி ஹேட் ஃபைண்ட் தட். ஒரு அழகான ஒரு விஷயத்தை பார்க்குறாரு. இது வரைக்கும் எதிர்பார்த்த விஷயமும் அதுதான். என்ன அப்படின்னா வாட் ஹி ஃபைண்ட்ஸ் அப்படின்னா த பிசைன் ஹேட் ஃபைண்ட் எ ட்ரையாங்கிள் ஷேப் ஆஃப் லிட். ஸோ ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு மூடியை அழகாக பார்க்குறான். அந்த மூடி பாருங்கள் கிட்டத்தட்ட 3 feet லென்த் அண்ட் 2 feet டெப்த். அதான் இங்கே 3:2 கொடுத்துருப்போம். அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிற லிட்டை மட்டும் அவன் ஓப்பன் பண்ணிட்டான். ஹேஸ் டு ஃபைண்ட், ஹேஸ் டு ரெடி டு ஃபைண்ட், இவள் ஹேஸ் அ வெரி குட் பாசிபிலிட்டி டு ஃபைண்ட் வாட் ஆர் த திங்ஸ் ஹேஸ் டு பி கெப்ட். அதான் ட்ரையாங்கிள் ஷேப் லிட். இந்த லிட்டை அவன் ஓப்பன் பண்ணுறதுக்காக தன்னை ஆயத்தப்படுத்திக்கிறான். லாஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். இப்படி ஆயத்தப்படுத்துகிறப்ப பார்த்தா திடீர்னு பார்க்குறோம், திடீர்னு ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி ஒரு சிம்பிள் அவனுக்கு டக்குன்னு கண்ணில் படுது. பட் ஹீ திங்ஸ் தட் இட் மே பி அ ரிச்சர்ட் பார்க்கர். ஐயோ நம்ம அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிற மூடியை திரும்பும் பொழுது we have find something that what is that, the triangle shape of lid similar to be that Richard Parker அப்படிங்கிறான். அப்போ அந்த ஷேப்பில் அந்த லிட்டை மூவ் பண்ணும் பொழுது he had seen the orange color.
ஸோ அக்கார்டிங் டு பிசைன் ஒருவேளை ரிச்சர்ட் பார்க்கர் பக்கத்தில் வந்துருச்சுன்னு நினைக்கிறான். பட் ஆக்சுவலி த கலர் ஆஃப் ஆரஞ்ச் மாஸ் இஸ் நாட் எ ரிச்சர்ட் பார்க்கர், இட் இஸ் த கலர் ஆஃப் லைஃப் ஜாக்கெட். அந்த போட்டுக்கு கூட லைஃப் ஜாக்கெட் கலர் தான் புளின்னு நினச்சி பயந்துக்கிறான். இப்படி இருக்கிற பட்சத்தில் கண்ணா அடுத்த கேட்டகரிக்கு நம்ம போகிறோம். என்ன அப்படின்னு பாருங்கள். பிளிங்க்ட் இன் டிஸ்பிலீஃப். ஸோ ஒரு கணத்தில் பாருங்கள் அந்த ஆரஞ்சு கலரை பார்த்தோன்னே பயந்துடுறான் இல்லையா. ஸோ கண்ணை தேய்ச்சி பார்க்குறான். உண்மையில் அது லைஃப் ஜாக்கெட்டா? தட் மீன்ஸ் அதர்வைஸ் ரிச்சர்ட் பார்க்கறான்னு. ஃபைனலி ஹி கேம் டு நோ வாட் இஸ் இட். இட்ஸ் நாட் எ ரிச்சர்ட் பார்க்கர், இட் இஸ் அப்சல்யூட்லி எ லைஃப் ஜாக்கெட் அப்படின்னு தன்னோட மனசை காம்ப்ரமைஸ் பண்ண உடனே ஃபைனலி ஸோ பிளிங்க்ட் இன் டிஸ்பிலீஃபில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், பெங்கால் இன் பிட்வீன் லைஃப் ஜாக்கெட். ஸோ அப்போ அந்த லைஃப் ஜாக்கெட்ஸ் பாருங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. அந்த ஒரு லைஃப் ஜாக்கெட்டுக்கும் இன்னொரு லைஃப் ஜாக்கெட்டுக்கும் இல்லையா, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அதை அடுக்கி வைக்கிறப்போ பார்த்தீங்கன்னா த பர்டிகுலர் கேப் he had seen the Bengal tiger, it was lying on the stomach and its breathing motion இல்லையா. ஸோ அது மூச்சு இறைக்க என்ன பண்ணுது, அந்த போட்டினுடைய பேக் பார்ட் தட் மீன்ஸ் தென் பக்கம் அந்த பக்கம் திரும்பி படுத்து மூச்சு இறைச்சிட்டு இருக்கு. யார்? பெங்கால் டைகர். பாருங்க, த கிளிம்ஸ் ஆஃப் பார்க்கர். கிளிம்ஸ் அப்படின்னா மேலோட்டமாக. ஸோ ரிச்சர்ட் பார்க்கரை யார் பார்க்குறா? பிசைன் பார்க்கர் பார்க்கும் பொழுது, பட் ரிச்சர்ட் பார்க்கர் யாரை பார்க்கல? பிசைனை பார்க்கல. பிசைன் தான் ரிச்சர்ட் பார்க்கரை பார்க்குறான். அப்படி பார்க்கும்பொழுது வாட் இட் இஸ் டூயிங் அப்படின்னா, இட் வாஸ் சிம்பிளி லையிங் ஆன் இட்ஸ் ஸ்டமக் அண்ட் மேக்கிங் ஸோ மச் ஆஃப் கம்ஃபர்டபுள் பிரீத் இல்லையா, மூச்சரைக்க உட்காந்துருக்கு. யார் அப்படின்னா ரிச்சர்ட் பார்க்கர். எங்கே? போட்டோடைய ஸ்டென் அதோட பேக் பார்ட்டில் பாருங்கள். ஸோ த கிளிம்ஸ் ஆஃப் பார்க்கர். அடுத்த பாயிண்ட் பாருங்கன்னா, அந்த பார்க்கருடைய உடம்புல பாருங்கள் இந்த ஸ்ட்ரைப்ஸ் கலர் என்ன கலர் பாருங்கள், த டவுனி ஸ்ட்ரைப்ஸ். டானி அப்படிங்கிறது பாருங்கள், டானி மீன்ஸ் இட்ஸ் எல்லோ வித் ப்ரௌன். அந்த கலர் அந்த புலியினுடைய அந்த ரோமம் அந்த கலர் இருக்குன்னு பார்க்குறாரு. இதெல்லாம் யார் பார்க்குறா பாருங்கள்? பிசைன் மானிட்டர் பட்டேல். ஃபைனலி வாட் இட்ஸ் டூயிங், ஏற்கனவே சொன்னோம், த டைகர் இஸ் டேக்கிங் ஸோ மச் ஆஃப் ரெஸ்ட் அட் த சேம் டைம் இட் வாஸ் ப்ரீத்திங் மோஷன் இல்லையா. கம்ஃபர்டபுளாக பார்த்தீங்கன்னா ப்ரீத் பண்ணிகிட்டு இருக்கு. அதனுடைய உடம்புடைய அந்த சைடில் இருக்கக்கூடிய பாகங்கள் வயிறு இருக்கு இல்லையா, அது மேலே கீழே இறங்குது. இப்போ சொல்கிறா பாரு, இந்த டைகருக்கும் எனக்கும் ஜஸ்ட் 2 feet தான் இருக்குது. அப்போ கொடுக்குற பாயிண்ட் பாருங்கள், ப்ரீத்திங் மோஷன் அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஐ கேன் பிஞ்சிங் டிஸ்டன்ஸ். நான் நினச்சேன் அந்த டைகரை கில்ல கூட முடியும், அவ்வளோ ரொம்ப நெருக்கத்தில் இருக்கேன்றார். யார்? பிசைன். ஸோ அதான் அந்த பாயிண்ட். ஸோ அப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் பெங்கால் டைகரை பார்க்கும்போது அது பெங்கால் டைகருடைய அப்பீரன்ஸ், ப்ரீத்திங் மோஷன் இதெல்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்கிறாரு. பட் த ரிச்சர்ட் பார்க்கர் நெவர் டிஸ்டர்ப்ஸ் த கேரக்டர் பிசைன். த லாஸ்ட் பேராகிராஃப் பாருங்கள், ரியல் செலிப்ரேஷன். இந்த ரியல் செலிப்ரேஷன் யாருக்குன்னா பிசைனுக்கு. இவனுடைய உண்மையான செலிப்ரேஷன் என்னவாக இருக்கும்? டு ட்ரிங்க் த வாட்டர் இல்லையா, அந்த கண்ட்ரிட்டு சொல்கிறாங்க பாருங்கள், ப்ரேயர் ஃபார் வாட்டர். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி மினிட்ஸ் பிசைன் இஸ் ப்ரேயிங் டு காட், ஐ நீட் அ லிட்டில் பிட் ஆஃப் வாட்டர் டு சர்வை இல்லையா, அதான் ப்ரேயர் ஃபார் வாட்டர். இந்த ப்ரேயருக்கான ரிசல்ட் கிடைச்சது அப்படின்னா அப்சல்யூட்லி பாருங்கள். ஸோ ஃபைனலி ஹி ஹேட் சீன் த லாக்கர்னு பார்த்தோம், தட் மீன்ஸ் லிட் ட்ரையாங்கிள் ஷேப்பில். அந்த லாக்கர் என்ன பண்ணுறாரு? ஓப்பன் பண்ணுறாரு. லாக்கர்ஸ் லிட் ஹேஸ் டு பி ஓப்பன். தென் ஃபைனலி ஹி ஹேட் சீன் வாட் இஸ் அப்படின்னா, வாவ், சச் எ மேன் மேடு திங்ஸ் ஆர் குட்ஸ் ஆஸ் ஸோ மச் ஆஃப் அவைலபிள் இன் த டென் ஆஃப் த போட். மனிதனால் செய்யப்படக்கூடிய பொருட்களை நான் கண்ணாட பார்க்கும் பொழுது ஐ எம் ஸோ ஹாப்பின்றார். யார்? பிசைன். ஸோ என்ன பார்க்குறாரு பாருங்கன்னா, இன்டென்சிட்டி ஆஃப் ப்ளஷர். அந்த மூடியை ஓப்பன் பண்ணு பாருங்கள், டின் ஆஃப் பாட்டில்ஸ் நிறைய அடிக்கப்பட்டிருக்கு. இதை பார்த்த உடனே ஒரு மனுஷனுக்கு எப்படி இருக்கும் பாருங்கள், ஆல்மோஸ்ட் இல்லையா. ஸோ தண்ணி இல்லாதவனுக்கு வெரைட்டி ஆஃப் கண்டென்ட் ஆஃப் வாட்டரை பார்க்குறது எப்படி இருக்கும்? ஸோ சர்ப்ரைஸ் அண்ட் ஸோ ஷாக்கிங். அதான் இங்கே. ஸோ இன்டென்சிட்டி ஆஃப் ப்ளஷர் அப்படின்னா அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. யாருடைய சந்தோஷத்துக்கு? பிசைனுடைய சந்தோஷத்துக்கு. தென் ஃபைனலி ஹி ஆர் கன்சிடர் தட் இட்ஸ் அ ஹெட் மிக்ஸ். ஸோ நம்பிக்கை, சந்தோஷம் இல்லையா, வேதனை எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு அற்புதமான ஃபீலிங்கை கொடுக்குது. அப்போ அவர் சொல்கிறார் பாருங்க, இன் மை லைஃப், இன் மை கேரியர் இல்லையா, ஈவன் தோ ஐ எம் வெரி 16, இந்த 16 வருடத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் நோ கிறிஸ்மஸ், நோ தீபாவளி, நோ பர்த்டே, இதெல்லாம் இட்ஸ் அ கிரேட் ஃபெஸ்டிவல் அண்ட் செலிப்ரேஷன் நினைக்கிறோம். பட் அக்கார்டிங் டு மீ அட் த ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் திஸ் இஸ் த கிரேட் அண்ட் ரியல் செலிப்ரேஷன். எது தெரியுமா? டு ஃபைண்ட் இன் த வாட்டர் பிகாஸ் இட்ஸ் கிவ்ஸ் மீ அன் எக்ஸ்ட்ரீம் ஹாப்பி அப்படின்னு சொல்லி இந்த பாயிண்ட்டை முடிக்கிறார். அப்போ தண்ணியை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ தண்ணி கேனை எடுக்கிறதுக்காக தன்னுடைய கைகளை மெல்ல தளர்த்தி போகிறான். அப்படி எடுக்கும் பொழுது ரிச்சர்ட் பார்க்கர் ஏதாவது ஹைனா ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் பண்ணுச்சா அப்படிங்கிறது தான்
அடுத்த கதை. தட் மீன்ஸ் அதோடைய கண்டினியூஸ் ஆஃப் த பேரா. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்கன்னா, இந்த பாருங்கள், இந்த ஒவ்வொரு பேராகிராஃப்லேயும் ஒவ்வொரு கண்டென்ட் இருக்குது. நீங்கள் இந்த ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த கண்டென்ட்டை கரெக்டாக அனலைஸ் பண்ணிங்க. தட் மீன்ஸ் த மெயின் டாபிக். மீதி கூடிய சப்டைட்டில்ஸ் எல்லாமே ஒரு கிளான்ஸ் தெரியும். ஸோ அதை ஒரு கிளான்ஸ் அப்படியே பார்த்துக்குங்க. இதில் இருக்கக்கூடிய பேராகிராஃப் இருக்கக்கூடிய சப் கண்டென்ட்ஸை கரெக்டாக அனலைஸ் பண்ணிங்க. மீதி நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.